ஹாய் ஹலோ guys, welcome to my YouTube channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா C4d அப்படின்ற சாஃப்ட்வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த C4d சாஃப்ட்வேர் யார் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிலிப்ஸ் கிறிஸ்டின் அப்படின்ற பேர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸான் கம்பெனி தான் இந்த C4d டெவலப் பண்ணியிருக்கேன். இது வந்து 1990 தான் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த C4d சாஃப்ட்வேரை. இந்த C4d ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா C4d ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு எப்படி மெட்டீரியல் ஆட் பண்ணுறது, அதை எப்படி அனிமேட் பண்ணுறது, எப்படி ரெண்டர் அவுட்புட் எடுக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நேவிகேஷன் பார்த்துருவோம். C4d ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அப்படி தான் இருக்கும். நீங்கள் அதை ரொட்டேட் பண்ணி பார்க்கணும்னு வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ரெக்டில் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் மூவ் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி உங்களுடைய மிடில் மவுஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நார்மலாக எப்பயும் போல தான் உங்களுடைய ஸ்க்ரோல் பட்டனை கிளிக் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், கிளிக் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். இது ரொட்டேட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். அது பக்கத்தில் ஒன்று இருக்கும், ஒரு ஆரம் இருக்கும் மாதிரி, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் அவுட் ஆகும். அது பக்கத்தில் இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேன் டூல் நீங்கள் பேன் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி வியூ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பெர்ஸ்பெக்டிவ் வியூ அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய ஸ்க்ரோல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி 4 வியூ ஓப்பன் ஆகும். டாப், பாட்டம், ஃப்ரண்ட்டு, பெர்ஸ்பெக்டிவ் வியூ அப்படின்னு வியூ ஆகும். இப்படி ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த பேனல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அரேஞ்ச்மெண்ட்டில் போனீங்க அப்படின்னா இப்போ நம்ம இருக்கிற சிங்கிள் வியூ வேணாம், டியூ வியூ வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு வேறு மாதிரியான வியூ வேணும் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வியூ வருதோ அந்த வியூ கிளிக் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதே உங்களுடைய ஸ்க்ரோல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பெர்ஸ்பெக்டிவ் வியூக்கே வந்துடலாம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப்பில் க்ரியேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். க்ரியேட்டில் போய் ஆப்ஜெக்டில் கிளிக் பண்ணி இங்கே ஒரு க்யூப்பு இல்லை சர்க்கிள், சிலிண்டர் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2 செகண்ட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் க்யூபு, க்ளோனு, சிலிண்டர், ஸ்பியரு, பாலிகான், டோரஸ் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ க்யூப் ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா க்யூப் ஆட் ஆகிடுச்சு. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆரோ மார்க் மாதிரி ஒரு 3 ஆரோ மார்க் இருக்குது. இது என்ன அப்படின்னா இதுதான் நம்ம 3D அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 3 டைமென்ஷன் ஆக்சிஸ். இந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல இது வந்து ஒய் ஆக்சிஸ், இந்த ரெட் கலரில் இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், இந்த ப்ளூ கலர் இருக்கிறது ஜெட் ஆக்சிஸ். இது கிளிக் பண்ணி தான் நம்ம அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுவோம், ஸ்கேல் பண்ணுவோம், இல்லை ரொட்டேட் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன், சைஸு, ரொட்டேஷன் 3 காட்டும். நம்ம இதை கிளிக் பண்ணியும் இதை மூவ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதில் வேல்யூ சேஞ்ச் பண்ணியும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா ஜெட் ஆக்சிஸில் நான் கொஞ்சம் மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஜெட் ஆக்சிஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். இப்போ நான் இதில் ஒரு வேல்யூவை கம்மி பண்ணுறேன் அப்படின்னா 10 கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ இதுலேயும் மூவ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இதுலேயும் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எப்படி ரொட்டேட் பண்ணுறது பார்ப்போம். இந்த ரொட்டேட் ஒன்று கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரொட்டேஷன் ஓப்பன் ஆகும். இந்த ரொட்டேஷனை கிளிக் பண்ணியும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணால் இங்கே வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணியும் ரொட்டேஷன் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்கேலும் அதே மாதிரி தான். நீங்கள் ஸ்கேலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஜூம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸ்கேல் ப்ரெஸ் பண்ணி இதை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜெட் ஆக்சிஸோ இல்லை ஒய் ஆக்சிஸோ மட்டும் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸில் போய் ஒரு 10 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே அந்த இடத்துல டக்குன்னு மூவ் ஆயிரும். சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். ஒய் ஆக்சிஸில் ஒரு 100 கொடுக்குறேன். கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூவ் வர தெரிஞ்சிருக்கும். இப்போ இதே மாதிரி ஸ்கேலை கிளிக் பண்ணி
நீங்கள் இந்த ஜெட் ஆக்சிஸில் மட்டும் மூவ் பண்ண வச்சிங்கன்னா மூவ் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த ஒய் ஆக்சிஸ் ஜெட் ஆக்சிஸ் எந்த ஆக்சிஸில் மூவ் பண்ணாலும் உங்களுக்கு மொத்தமாக டோட்டலாகவே சேஞ்ச் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதுக்கு ஸ்கேலுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு பட்டன் மாதிரி ஒன்று இருக்கும். அது உங்களுக்கு சரியாக தெரியாது. நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்கேல் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் ஸ்கேல் ஆகும். அந்த ரெட்டு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் ஸ்கேல் ஆகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒய் ஆக்சிஸ் ஸ்கேல் பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் மட்டும் ஸ்கேல் ஆகும். இப்போ இதை அன்டூ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த எடிட்டில் போய் இந்த அன்டூன்ற ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி அன்டூ பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி நீங்கள் அன்டூ பண்ணிக்கலாம். பண்ணிங்கன்னா அன்டூ ஆயிரும். இல்லை இதனால் சரியாக பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது எடிட் மோடு கிளிக் பண்ணிடுங்க. இந்த மேக் எடிட்டபிள்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணி அப்படின்னா எடிட் ஆயிரும். இல்லை அப்படின்னா சி வந்து ஷார்ட்கட்டு, இதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் மோடுக்கு வந்துடலாம். வந்தீங்கன்னா எடிட் மோடுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். இப்போ ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் எடிட் மோடில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எனேபிள் ஆக்சிஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதை நீங்கள் சின்ன பாயிண்ட் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. நான் அப்படியே அன்டூ பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஓப்பன் பண்ணப்போ எந்த நார்மல் கியூப் இருந்தால் அந்த கியூப் வந்துருச்சு நமக்கு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ண போகிறோம். கிரியேட்டில் போய் நியூ மெட்டீரியல் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு மெட்டீரியல் ஓப்பன் ஆகிரும். ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் என்ன இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி வரும். இந்த கலரில் போய் கலர் இப்படி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு டிஃப்யூஷனாக இல்லை வேறு எதாவது வேணும்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை. ஆட் பண்ணி வச்சுட்டு இப்போ அதை நீங்கள் ப்ரிவியூ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரெண்டர் வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டர் ஆகும். ஆனால் நம்ம அப்ளை பண்ண மெட்டீரியல் எதுவுமே அதில் அப்ளை ஆகவே இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம மெட்டீரியல் மட்டும் க்ரியேட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இதை நம்ம ஆட் பண்ணவே இல்லை கியூபுக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னா மெட்டீரியல் கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணணும். இல்லை அப்படின்னா இந்த கியூபில் அப்படி ட்ராக் பண்ணிடுங்க. ட்ராக் பண்ணி அப்படின்னா மெட்டீரியல் ஆட் ஆகிரும். என்ன மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணுறோமோ அது இங்கே ஆட் ஆகிரும். இப்போ நீங்கள் அதில் கலரை சேஞ்ச் பண்ண நீங்கள் கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் ரெண்டர் கிளிக் பண்ணி ரெண்டர் வியூவில் பார்த்துக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன ரெண்டர் வியூ அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையே அப்படியே நம்ம ரெண்டர் பண்ணி பார்க்குறது. ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது போயிடும். நீங்கள் நார்மலாக எங்கே கிளிக் பண்ணாலும் அது போயிடும். இப்போ ரெண்டர் கிளிக் பண்ணி ரெண்டு ரீஜன் ஒன்று இருக்கும், இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எந்த இடம் தேவையோ அந்த இடத்த மட்டும் நம்ம ரெண்டர் பண்ணி பார்த்துக்கலாம். அவுட்புட் இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல. போய் நீங்கள் வெளியே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது போயிடும். இது என்ன அப்படின்னா ரெண்டர் செட்டிங்ஸு. ரெண்டர் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இங்கே அவுட்புட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். இது வந்து எந்த மாதிரியான ரெண்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கட்டும், வேறு எதுவும் இப்போதைக்கு தேவையில்லை. ஸ்டாண்டர்ட்லேயே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்ஸ் இந்த வித்து ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம அதை டிக்ளேர் பண்ணுறது. இதுனா அது பிக்சல்லே இருக்கட்டும், வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இந்த ப்ரீசெட் பார்த்திங்க அப்படின்னா 720 இருக்குது. இந்த ஸ்க்ரீன் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எப்பயுமே ரெண்டர் அவுட்புட் எடுக்கிறது ஸ்க்ரீனில் தான், இந்த ஃபார்மேட்டில் தான் ரெண்டர் எடுப்போம். வெப் அப்படின்னா நம்ம வெப் அப்ளிகேஷனுக்கு ஏதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெண்டர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபிலிம்மு இது ரெண்டும் தேவைப்படாது. இது 3 தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஸ்க்ரீன்லேயே இருக்கட்டும். ஸ்க்ரீன்லேயே என்ன இருக்குது அப்படின்னா 720 இருக்குது. 720 போதுமானது தான். ரொம்ப கொடுத்தோம் அப்படின்னா சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபிலிம் எக்ஸ்பர்ட் ஒன்று இருக்குது. இது வந்து HDTVலேயே இருக்கட்டும். HDTV 16:9 அப்படின்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு கவர் பண்ணும், ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே. அதே நீங்கள்
இந்த ஸ்டாண்டர்ட் வச்சிங்க, ஸ்டாண்டர்ட் இந்த ஸ்கொயர் இதெல்லாம் வச்சிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா 1:1 பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி வர்ற மாதிரி இருக்கும். நமக்கு 16:9 போதுமானது. இப்போ சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபைலோட இது இருக்கும். இதில் வந்து எந்த இதில் சேவ் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கும். நான் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டில் சேவ் பண்ண போகிறேன். அதனால் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன பேர் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ப்ரீவியூன்னு கொடுக்குறேன். ப்ரீவியூன்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இதோட ஃபார்மேட் என்ன அப்படின்னா இது நார்மலாக இங்கே டிஐஎஃப் ஃபார்மேட் இருக்கும். இது குவாலிட்டியான ஃபார்மேட் தான். இருந்தாலும் நம்ம பார்த்திங்கன்னா பிஎன்ஜி வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம கம்ஃபர்டபுளான ஃபார்மேட் பார்த்திங்கன்னா பிஎன்ஜி தான். பிஎன்ஜியில் கிளிக் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போது இந்த பட்டன் இருக்கு இல்லையா, ரெண்டாவது பிக்சர் வியூ, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வியூ ஆகும். இங்கே நிறையா இருக்குது. இது எங்கே சேவ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டில் ப்ரீவியூன்றல சேவ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம க்ரியேட் பண்ணது. 720 நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. சைஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்மி தான், 37 KB தான் வருது. ஏன்னா நம்ம வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல, அதனால தான் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு. இது நீங்கள் இப்படியே ப்ராஜெக்ட் பண்ணும்போது 720 கொடுத்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஒரு எம்பியில் தான் வரும். ஓகே, க்ளோஸ் பண்ணிப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிளாக ஒரு அனிமேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்ப்போம். பார்த்திங்கன்னா அப்படின்னா அந்த க்யூப் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் அனிமேஷன் பேனல். இங்கே வந்துட்டு இந்த க்ரீன் கலரில் ஒன்று இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு ஃபைலில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைலில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த மூவ் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மூவ் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ இருக்குல்ல ஜெட் ஆக்சிஸ், இந்த ஜெட் ஆக்சிஸில் ஏதாவது லைட்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. மூவ் பண்ணி வச்சுட்டு இந்த கீ டூலு ரெக்கார்ட் ஆக்டிவ் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒன்று ரெக்கார்டாக ஆரம்பிச்சிடும். அதே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது மூவ் பண்ணி வச்சுட்டு இந்த 10க்கு மூவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கொடுத்துருங்க. இந்த கீ செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நார்மல் அனிமேஷன் கிடச்சிடும். இப்போ இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோ ஸ்டார்ட்ன்றதை கிளிக் பண்ணி நார்மல் வியூக்கு வந்துருக்கோங்க. நார்மல் இடத்துக்கு வந்துட்டு இந்த க்ரீனை ப்ரெஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன வியூ கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு சின்ன சிம்பிளான அனிமேஷன் இது. இப்போ இது எப்படி வீடியோ அவுட்புட் எடுக்கிறதுன்னு பார்ப்போம். சரி, இந்த ரெண்டரை கிளிக் பண்ணி ரெண்டர் செட்டிங்ஸ் வாங்க. வந்துட்டு இந்த இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அவுட்புட்டை கிளிக் பண்ணிவிட்டு கரண்ட் ஃப்ரேம் இருக்கும், ஃப்ரேம் டூ ரெண்டுமே 0ல் இருக்கும். என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேனுவல் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஃப்ரேம் 10 ஃப்ரேம் வரைக்கும் வச்சுருக்கோம், அதனால் ஸ்டார்டிங் வந்து 0ல் இருக்கட்டும். எண்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 ஃப்ரேம் கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுங்க. ஓகே பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரேம்ஸ் பார்த்திங்கன்னா 13 ஃப்ரேம் காட்டும். இந்த 0வோட சேர்த்து மொத்தம் 13 காட்டுது. நம்ம கொடுத்தது 12 ஃப்ரேம் தான், ஆனால் இந்த 0வோட சேர்த்து மொத்தம் 13 ஃப்ரேமு அதான் இங்கே காட்டும். சேவ் ஆப்ஷன் வாங்குறேங்க. சேவ் ஆப்ஷன் வந்தீங்க அப்படின்னா எதில் சேவ் பண்ணுறதுன்னு கேட்கும். இங்கே ஏவிஐ கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரீவியூவில் நான் 3.3 போட்டிருக்கேன். க்ளோஸ் பண்ணியிருக்கேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரெண்டர் இது கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டராக ஆரம்பிச்சிடும் உங்களுடைய அனிமேஷன். கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தெரியும் உங்களுக்கு.
நம்ம 12 ஃப்ரேம் கொடுத்தோம் இல்லையா, அந்த 12 ஃப்ரேம் வரைக்கும் இந்த ரெண்டர் ஆயிடுச்சு காட்டுது. 0லேருந்து 12 ஃப்ரேம். ஓகே, என்ன பண்ணுறோம் அப்படின்னா டாக்குமெண்ட்டில் நான் ப்ரீவியூ போட்டு 3 போட்டிருந்தேன். எம்பி பார்த்தீங்கன்னா 17 எம்பி இருக்குது. இந்த வீடியோ ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். கைஸ், இதுதான் ஒரு வீடியோ எப்படி ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி ரெண்டர் எப்படி பண்ணுறது அப்படின்றது இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.